விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் ஆமத்தூர் வருவாய் கிராமத்தில் 3 நீர்வரத்து ஓடைகள், ஒரு வண்டிப்பாதை எல்லாம் பிளான் கட்சியில் இருக்கு. இதை சிவகாசியைச் சேர்ந்த லவ்லி குரூப் கம்பெனி மூடிவிட்டது. அந்த மூடுவதற்கு கலெக்டர் ஒரு ஆதரவு கொடுத்திருக்கிறார். மீண்டும் நாங்கள் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்திலே 3 மாதங்களுக்கு முன்பு பிரச்சனை செய்யும் போது நீர்வரத்து மூடிய தப்பு என்று சொன்ன பிறகு சிறப்பு டிஆர்ஓவை உத்தரவிட்டார் கலெக்டர். சிறப்பு டிஆர்ஓவும் ஆக்கிரமிப்பு இருக்கிறது எடுங்கள் என்று உத்தரவிட்டு இருக்கிறார். அந்த சிறப்பு டிஆர்ஓ இந்த கலெக்டர் போட்டால் தான் அவரும் ஆக்கிரமிப்பு இருக்குன்னு கொடுத்துட்டார். அதன் பிறகு விருதுநகர் தாசில்தார் அவர்கள் வருகின்ற, அதாவது சென்ற இந்த மாதத்தில் 6ஆம் தேதி 6/5/2025க்குள் நீங்கள் ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும், இல்லை என்றால் 7ஆம் தேதி ஆக்கிரமிப்பு அகற்றப்படும் என்று விருதுநகர் தாசில்தார் உத்தரவிட்டார். அந்த உத்தரவில் காவல்துறைக்கு பாதுகாப்பு கேட்டு அனுப்பியிருக்கிறார். மாவட்ட காவல்துறை அதிகாரிக்கும் ஆமத்தூர் வருவாய் ஆய்வாளருக்கும் அனுப்பியிருக்கிறார். அப்படி இருந்தும் இந்த கலெக்டர் சென்ற கூட்டத்தில் இது ஆக்கிரமிப்பே இல்லை என்று இருக்கிறார். அந்த இரவோடு இரவாக 6ஆம் தேதி இரவோடு இரவாக இரவு 10 மணிக்கு மேல் தடை உத்தரவு, அதாவது ஆக்கிரமிப்பு எடுக்க வேண்டாம் அன்று தாசில்தாருக்கு. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அது தனியார் ஓடையாம், நீர்வரத்து ஓடை கவர்மெண்ட்டு, அது தனியார் ஓடைன்னு பப்ளிக், அது டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் இன்னைக்கு சொல்றார் என்ன. அதனால இந்த கலெக்டர் விவசாயிகளுக்கு விரோதமாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் தவிர விவசாயிகளுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார், தனியார் நிறுவனத்திற்கு ஆதரவாக செயல்படுகிறார். ஆகையால் இந்த பிரச்சனை இந்த கலெக்டரிடம் தீராது, இவர் இருக்கந்தண்டி இந்த விவசாயிகள் பிரச்சனை தீராது. ஆகையால் ஜூன் முதல் வாரத்தில் தலைமைச் செயலகம் சென்றோம் அல்லது முதலமைச்சர் வீட்டு முன்பு அமர்ந்து போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளோம் என்பதை தமிழ் விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம்.